ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் உருவத்தை தொட்டு விட்டாய்தானே, அப்புறம் என்ன? இனிமே 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 10 மடங்கு அதிர்ஷ்டம் இனி பல மடங்காக உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துடும். எல்லாரும் எப்போதுமே உன்கிட்ட அன்பா பாசமா பேசணும் நீ எதிர்பார்க்கறது சரிதான். ஆனா அதுக்கு முன்பாக நீ அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு அன்பா பாசமா மரியாதையோட பேசுகிறங்கிறத யோசி. எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடு. நல்ல ஆதரவோட அன்பு செலுத்தக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உண்மையான அக்கறையும் புரிதலும் கொண்டு வாழும் உன்னை நீ யாருங்கிறதையும் உன் நல்ல மனசு என்னங்கிறதையும் இந்த சாயப்பா இந்த உலகத்துக்கு உணர்த்தி காட்டுறேன். அது வரைக்கும் உன் மதிப்பு புரியாத மனிதர்களிடத்தில் நீ இருக்க வேண்டாம். உன் மதிப்பை உணர்ந்து உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்களை மட்டும் நீ உன் கூட வச்சுக்கோ. உன்னை மதிக்கும் இடத்துல தான் என் அருளும் உன்னை வழி நடத்தும். உன்னை மதிக்கக்கூடிய உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மனிதர்களை உன்னை நோக்கி நான் வரவழைக்கிறேன். இந்த உலகமே அமைதியை தேடிதான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்பாக அமைதி உங்களுக்குள்ளே தான் இருக்குன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை மாற்ற முயல்வதால் அமைதி கிடைக்காது. உன்னை நீ செம்மைப்படுத்தி கொள்ளும் போதுதான் அமைதியும் ஆனந்தமும் தானாக வந்து சேரும். நீ நேசிக்கிற அளவுக்கு மற்றவங்க உன்னை நேசிக்கல, நீ அன்பு கொடுக்குற அளவுக்கு மற்றவங்க உன் மேலே அன்பை கொடுக்கல, அக்கறையை காட்டலன்னு கவலைப்படாத. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். ஒரு தாயின் அன்பு எப்படி இருக்குமோ, ஒரு தந்தையின் அரவணைப்பு எப்படி இருக்குமோ, அதை இந்த சாயப்பா நான் உனக்கு கொடுப்பேன். தாய்க்கு தாயாக தாங்கி தந்தையாய் காத்திடும் இந்த சாய்நாதா நித்தமும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுவேன் என் செல்லமே. உனக்கு இருக்கிற நோய் நொடி கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துருச்சு. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளனாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன். இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுட்டு இப்போது என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ எந்த செயலில் களத்தில் இறங்கினாலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுத்துருவேன். என் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நேரமும் காலமும் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாருமே எப்போதுமே உன் எண்ணத்தோடும் உன் வாழ்க்கை பயணத்தோடும் ஒத்து போக மாட்டாங்க. யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்ந்துட்டு போ. யாருக்காகவும் எதுக்காகவும் உன் ஒளியை நீ மங்க செய்யாதே. உன் மதிப்பும் மரியாதையும் தானாகவே உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும்படியும் இந்த சாயப்பா அற்புதத்தை செய்வேன் என் செல்லமே. யார் வீட்டு வாசல்லையும் நீ உதவி கேட்டு போய் நிற்கும்படி நான் விடமாட்டேன். என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புது பாதையை உருவாக்க போகிறேன். உனக்கான வெற்றி அரியணையும் நானே உனக்காக உருவாக்கி தருவேன். நிலா எப்போதும் அதன் இயல்பான குணத்தோட இரவு பொழுதில் ஒழிக்க தான் ஆசைப்படுமே தவிர சூரியனாக இருக்கணும்னு ஒருபோதும் ஏங்குவது கிடையாது. அதே போல தான் நீயும் உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் நீயாக இரு. உன்னுடைய வெளிச்சத்தை, அதாவது உன்னுடைய மகிழ்ச்சியை, உன்னுடைய வெற்றியை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் பார்த்து வியந்து நிற்கும் என் செல்லமே. நல்ல திறமை உள்ள மனிதர்கள் யாரும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தன் மதிப்பை இன்னும் உயர்த்திக்க தான் முயற்சி செய்வாங்க. தன்னை விட யாரும் மேலானவர்கள் கிடையாது, தான் எல்லாத்துலேயும் சிறப்புன்ற அந்த எண்ணமும் நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் யாரையும் உன்னோடு ஒப்பிட்டு பார்க்காம அவங்க நம்மளை விட நல்லா இருக்காங்களே, இவங்க நம்மளை விட நல்லா வாழ்கிறாங்களேன்னு யோசிக்காம நேற்றைய நாளை விட இன்னும் உன்னை சிறப்பான ஆளாக மாற்றிக்க தயாராயிக்கோ செல்லமே. உன் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நீ தான் பொறுப்பு. என்னை நம்பி நீ எல்லா முடிவுகளையும் எடுக்கும்போது அதை நல்ல முடிவாக நல்ல முறையில் நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உன்னை அதிகமாக நம்பி ஊக்குவிப்பவர்கள் பல நேரங்களில் உனக்கு தெரியாதவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க உன் கூடவே இருக்க உறவுகளும் சொந்தமும் ஒருபோதும் உன்னை ஊக்குவிக்கவோ உனக்கு நல்லபடியாக முன்னேறணும்னு தைரியம் சொல்லவோ மாட்டாங்க. தெரியாதவங்க செய்கிற உதவியை கூட தெரிஞ்சவங்க பல பேர் இந்த உலகத்தில் செய்வது கிடையாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான சூழல் வந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏற்றுக்கொண்டு சரியான திசையில் உறுதியோடு முன்னேற தயாராகு.
எந்த சூழ்நிலையிலையும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். அதிகமாக விளக்கம் கொடுக்காதே. எல்லாத்தையும் புரிந்து கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். என் அருளால் உன் வாழ்க்கையை நான் வரமாக மாற்றி கொடுக்குறேன். எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணுன்றதை முதல்ல கற்றுக்கோ. உன்னை பிடிச்ச இடத்துல, உனக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல முதல்ல போய் நில்லு. உன்னை மதிக்காத இடத்துல, உனக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல, விலக வேண்டிய இடத்துல விலகி நில்லு. எதையும் யாரிடமும் போய் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில மனிதர்களையும் சில சூழ்நிலைகளையும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான். அதில் அகங்காரத்தை தூக்கி போட்டுடு. தப்பை யார் செஞ்சாலும் மன்னிக்க கற்றுக்கோ. எல்லாரிடமும் உண்மையாக அன்பு செலுத்து. மனசார சிரி. உன் புன்னகையை பறிக்கும் அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்காதே. யாராவது உன்னை அள வைக்க நினைச்சாலும் அவங்க முன்னாடி நீ சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்து காட்டணுமே செல்லமே. எல்லாரையும் நம்பி நம்பி எத்தனையோ விதத்தில் நீ ஏமாந்து போயிருக்கதால இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியாமல் எல்லாரையும் சந்தேகப்படும் சூழ்நிலை உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா யாரை மிக நல்லவங்க நினச்சியோ, நெருக்கமான உறவுகள் நினச்சியோ, அவங்க தானே பல விதத்தில் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போது என்னை நம்பி வந்து விட்டாய். இனிமேல் எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன்னை பற்றி சில பேர் நல்லா பேசலாம், உன்னை பற்றி சில பேர் உன்கிட்டயே குறை சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது என் செல்லமே. சிங்கத்தை பார்த்து நாய்கள் குறைக்கும் போது சிங்கம் ஒருபோதும் தன்னுடைய செயலை மாற்றி கொள்ளாது. அதே போலதான் உன்னை பார்த்து யார் என்ன குறை சொன்னாலும் உன்னுடைய இலக்கை அடைவதில் நீ தடுத்து நிறுத்தி கொள்ள வேண்டாம். தடுப்பை உருவாக்கி கொள்ள வேண்டாம். உன்னுடைய இலக்கை அடையும் உறுதியோட அமைதியாக முன்னேறி போய்கிட்டே இரு. கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நல்வழியை நான் உனக்கு காட்டுறேன். வெற்றியின் ரகசியத்தை தேடாதே. உனக்கான முயற்சியை மட்டும் விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அதன் மூலமாக நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தினாலே இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்துருவேன். யாராவது ஒருத்தர் எதையாவது உன்னை பார்த்து சொன்னாங்க, அது உன் மனசை காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துதுன்னா அதையே நினச்சிக்கிட்டு பாரத்தை சுமக்க வேண்டாம். உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகளை நீ ஒதுக்கி ஓரமாக போட்டுடு என் செல்லமே. நடந்த தவறுகளையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு உன்னை நோக்கி அவங்க பேசின அவமரியாத வார்த்தைகளை எல்லாம் காற்றோடு கடந்து தூக்கி எறிய கற்றுக்கோ. என் அருளின் மூலமாக நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற. நம்பிக்கைங்கிறது பயத்தை முழுவதுமாக நீக்குவது கிடையாது. பயத்தை எதிர்கொள்ளும் தைரியத்தை உனக்குள் எழுப்புவதற்கு பேர் தான் நம்பிக்கை. என் மேலே நம்பிக்கை வச்சினா எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பாவே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். அமைதியாக பேசாமல் இரு. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் மற்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நடத்தும் நாடகங்களையும் கவனி. நல்லவங்களை போல நடிக்கிறவங்க பல பேர் பொய்யானவர்களாக போலியானவர்களாக இருக்காங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கும். காலமும் சூழ்நிலையும் கண்டிப்பாக யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையான நிறத்தை உனக்கு காட்டும். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இரு. அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் நன்றி சொல்லும் நல்ல மனசோடு இருந்துடு. நீ செய்யும் பயிற்சியிலும் முயற்சியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ போடுற திட்டம் தோற்று போனாலும் அடுத்த முறை திட்டத்தை மாற்றி செயல்படணுமே தவிர அவ்வளவுதான் இது நமக்கு நடக்காது கிடைக்காதுன்னு உன் இலக்கை மாற்றி கொள்ளக்கூடாது என் செல்லமே. ஒரு விஷயம் நடக்காத போது தோல்வி வரும்போது திட்டங்களை மாற்றி மாற்றி புதுசாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன் உணர்ச்சிகளை விட உன் மனசு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் உண்மையான வெற்றி உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய். காலம் ஒரு நாள் அனைத்தையும் பற்றிய உண்மையை வெளிக்கொண்டு வரும். இங்கே உண்மையானவர்கள் நினச்சிருப்பாங்க, போலியானவங்க உன்னை விட்டு விலகி போவாங்க. உனக்கான பாதையில் நீ எப்போதும் போய்கிட்டே இரு. நீ பேசும் வார்த்தைகள் யாவற்றிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன்னை மதிக்காத இடத்துல நீ ஒருபோதும் தங்க வேண்டிய அவசியமே இல்லை. நட்பின் பேரில் உன்னை மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துபவன் உண்மையான நல்ல மனிதனாக இருக்க முடியாது தானே. உன் மரியாதையை தக்க வச்சுக்கோ. உன்னை சுற்றி உண்மையான உறவுகளை
இந்த சாயப்பா கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எடுக்கிற முடிவுகளில் எல்லாம் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை திசையை மாற்றி அமைப்பேன். எல்லா விஷயங்களிலும் தைரியமாக தெளிவான முடிவை எடுத்தாலே மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். எல்லாத்திலும் குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் நீ என்ன நல்லதை செஞ்சாலும் அதை குறையாதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க குறை சொல்கிறதாலையும் உன் மேலே பழி போடுறதாலையும் குற்றம் சாத்துவதாலையும் உன்னுடைய மதிப்பு எந்த விதத்திலும் குறையாது. அடுத்தவங்க பார்வையால் அல்ல, உன்னை பற்றி நீ உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு மனிதன் தைரியமாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது தைரியமாக இருந்தால் மட்டும்தான் உணர முடியும். நீ எப்போதும் தைரியமாறு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் சில காயங்கள் இருக்க தான் செய்யும். சில விஷயங்களை பற்றின கவலைகளும் இருக்க தான் செய்யும். ஏன்னா காயங்கள் இல்லாத மனசும் இங்கே இல்லை, கவலைகளே இல்லாத வாழ்க்கையும் இங்கே இல்லை அல்லவா? அதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு மன காயத்தை பெருசுபடுத்திக்க வேண்டாம். வாழ்க்கை பாதைனா ஏமாற்றங்கள் வரத்தான் செய்யும், சோதனைகளும் வரத்தான் செய்யும். ஏமாற்றங்களை தாண்டி ஏற்றங்களை பெறவும், சோதனைகளை தாண்டி வெற்றியை பெறவும் நீதானே முயற்சி செய்யணும். இந்த சாயப்பாவை நம்பி உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சினா உன் கண்ணீரை நான் பலமாக மாற்றுவேன், உன் வலிமையை நான் வெற்றியாக மாற்றி கொடுத்துருவேன். அப்புறம் என்ன, நடப்பதையெல்லாம் உனக்கு நன்மையாக மாற்றி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் தலைவிதி எழுதுகிற வரிகளை விட உன் எண்ணம் எழுதும் வரிகள் தான் வாழ்க்கையை அழகாக்குது. தலைவிதி எப்படி இருந்தாலும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் உன் எண்ணத்தை நீ சரியாக நல்ல முறையில் வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பாவை நடத்தி கொடுத்துருவேன். எத்தனை முறை தோல்வி வந்தாலும் இதுவும் கடந்து போகின்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. தோல்வியை தாண்டிய வெற்றியை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். உன் எண்ணங்களை மட்டும் நீ உயரமாக வச்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான உயரம் தானாகவே உன்னை நாடி வருமே செல்லமே. வாழ்க்கையில் எந்த அளவுக்கு 1000 கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கோ அதே அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கும் 1000 நல்ல வழிகளும் இருக்கும். நீ தைரியமாக எடுத்து வச்சினா, ஒவ்வொரு செயலையும் தைரியமாக செஞ்சு களத்தில் இறங்கினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன். நீ என்ன செய்கிறங்கிறத கவனமாக பார்க்குறதை விட நீ எப்படி இருக்கிறாய்ங்கிறத முதல்ல கவனிச்சு பாரு. நீ சரியாக இருக்கியா, வாழ்க்கையில் சரியாக செயல்படுகிறாயா, சந்தோஷமாக இருக்கிறாயா என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும். அதனால் நீ எப்படி இருக்கிறாய் என்பதில் முதல்ல தெளிவாக இரு. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்குவேன் என் தங்கமே.